சந்தோஷம். மனங்கள் வேறுபட்டிருக்கின்றன. நாம் ஒன்று நினைத்தால் அவர்கள் ஒன்று நினைக்கக்கூடும், அவர்கள் ஒன்று நினைத்தால் நாம் ஒன்று நினைக்கக்கூடும். நாம் சரி என்று நினைப்பது அவர்கள் தவறாக தெரியும், அவர்கள் சரி என்று நினைப்பது நமக்கு தவறாக தெரியும். ஆனால் வாழ்க்கை பாதையில் உனக்கு மட்டும்தான் புரியும். உனக்குள் புகுந்தால் தான் அது ஒரு நல்ல புரட்சிகரமான செயலை ஏற்படுத்த முடியும். அடுத்தவர் பார்வையில் நீ எவரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ வாழ வேண்டும், நீ உயர வேண்டும், உன் பார்வையில் நீ செழிப்புற பெற வேண்டும் என்றால் உனக்குள் உன்னை நீ யாரென்று கண்டுபிடிக்க வேண்டும். மெத்த படித்தவர்கள் எல்லாம் அறிவாளி அல்ல, மெத்த படிக்காதவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல. தன்னைத்தானே அனுபவ அறிவும் கூட்டிக் கொண்டு வாழ்பவர் தான் வாழ்க்கையில் அழகாக வாழ்ந்து ஜெயித்திருக்கிறார்கள். பெரும்பாலான முதலாளிகள், பெரும்பாலான வல்லுநர்கள் எல்லோரும் படிப்பறிவில் அல்ல, அனுபவ அறிவும் அவர்களுடைய பக்குவமும் எதிர்கால திட்டத்தை பற்றிய செயல்முறையும் தான் அவங்களை ஜெயித்து கொண்டு வைக்கின்றன. ஏனென்றால் வாழ்க்கை என்பது நாம் கற்றுக்கொண்டது தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். இன்னொன்று, அடுத்தவர்கள் கற்றுக்கொண்டு அவங்க அனுபவத்தை நமக்கு சொன்னால் அதை பெற்றுக்கொண்டு வாழ்வது. ஒன்று கற்றுக்கொண்டு வாழ்வது, இன்று அடுத்தவர்கள் கற்றதை பெற்றுக்கொண்டு வாழ்வது. நம்ம நடைமுறைப்படுத்தி அனுபவத்தோடு கை கோர்த்தால் இந்த வாழ்க்கை அழகான ஒரு ரசிப்புத்தன்மையோடு நம் வாழ்க்கையை ரசித்து செல்லலாம். ஏனென்றால் எதுவும் நம்மிடமில்லை. அடுத்தவர்கள் பார்வையில் நாம் யார் வேணா இருக்கலாம். உன் பார்வையில் நீ யார் என்று கண்டுபிடி. உன் சுய அறி சுடர்விடு, ஜெயிப்பாய். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.